ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபீஸ் ஜஸ்ட் மை வே. அன்றைக்கி வந்து ரோட்டுக்கடை கல்மீன் எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இது செய்யறதுக்கு நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து ஜிலேபி மீன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மீனை வந்து நம்ம வழக்கமாக எல்லோரும் வந்து அப்படியே வந்து மேலே உள்ளக்கிற குடலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக. இப்போ இந்த மாதிரி போட்டால் தான் ஒரிஜினல் ரோட்டுக்கடை கல்மீன் சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் எல்லா மீனையும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற குடல்லேருந்து அத்தனையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 2 டைம் 3 டைம். அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது மீன்லேருந்து. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா நல்லா ஒட்டி வரும், நல்லா வெந்திருக்கும் மீனும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து 4ஆக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு முழு பூண்டை வந்து உரித்து அப்படியே சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாம் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டு இது கூட வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் மசாலா அதிகமாக வேணும்னா கார்ன்ஃப்ளவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் மீன் மேலே இருக்கிற மசாலா பொரிஞ்சு வரும்போது. அதுக்காக 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவையான அளவுக்கு. இது கூட ஒரு எலுமிச்சைக்காயை வந்து ஜூஸ் எடுத்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம், கட்டி எதுவுமே இல்லாமல். மசாலா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வந்தால் தான் மீனுக்கு மேல் தடவும் போது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நல்லா ரெட் கலராக மீனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக ரெட் கலர் ஃபுட் கலர் கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் அதுதான் இப்போ சேர்த்திருக்கேன். கூடவே மசாலா மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து உதிராமல் பொரிக்கும்போது வரணும்னா 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்திக்கணும். இது வந்து ஒரு டிப்ஸு. இப்படி போட்டிங்கன்னா தான் மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து உதிராமல் நல்லா ஒட்டி பொரிஞ்சு வரும். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து மசாலா வந்து நம்ம தடவ ஆரம்பிச்சிடலாம் மீனுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து பொறுமையாக எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா மசாலாவை வந்து தடவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா தடவின பின்னாடி 1 hour வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மீனுக்குள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மசாலாவும் உதிராமல் வரும். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரோட்டுக்கடை மீன் கல் மீன் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கிடைக்கும். நான் இதே மாதிரி எல்லா மீனுக்குமே தடவி வச்சுக்கிறேன். இது தடவிட்டு நீங்கள் வெயிலெலாம் வைக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. 1 hour வைக்கணும். ஆனால் அது நீங்கள் வீட்டிலே ஃபேன் கீழே கூட வைக்கலாம். மசாலா ஊறுனா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் வந்து மீன் பொரிக்க போகிறோம் நம்ம. அதனால் ஒரு நான்ஸ்டிக் கடாயாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த கடாயில்னாலுமே யூஸ் பண்ணலாம், நான்ஸ்டிக் தான் இல்லை. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்கள், 1 hour கழித்து காட்டுறேன். மசாலா எப்படி நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு ஊறணும். அப்போ தான் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து 1 side வந்து நல்லா பொரியட்டும். இது வந்து எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணும்னா நீங்கள் மேலே ஒரு மூடி கூட போட்டு வச்சு பொரிச்சிக்கலாம்.
நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நம்ம அந்த மீனை வந்து வச்சு பொரிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு 1 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், நான் ஒரு 2 மினிட்ஸ் கூட விடல, அதுக்குள்ளவே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். நல்லா ரெட்டாக மேலே இருக்கிற மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு அந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி கலையாமல் எடுத்து நம்ம வேறு ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக மசாலா வந்து ஒரே ஒரு மசாலா கூட உதிரில் பாருங்கள். நீங்கள் தோசை தட்டில் பார்க்கலாம், எந்த ஒரு மசாலாவுமே பிரிஞ்சு வரலை. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். இப்போ வந்து இது நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறதுனால இது 2 பிரிஞ்சிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே வந்து தட்டில் மாற்றிக்கலாம் மெதுவாக எடுத்து. இதே மாதிரி இருக்கிற நான் எல்லா மீனையும் நீங்கள் சிங்கிளாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற எல்லா மீனையும் அப்படியே கூட பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது மேலெல்லாம் பார்க்கும்போது. இதே மாதிரி இருக்கிற எல்லாமே நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி 3 மீனாக போட்டு நான் எல்லாத்தையும் பொரிச்சிக்கிறேன். நல்லா மேலே இருக்கிற மசாலா வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. நல்லா மீன் நல்லா உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் எல்லா மீனையும் பொரிச்சிட்டேன். நீங்கள் சுட சுட அவ்வளோதான் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.